அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு வரும். அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு அ பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாம அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாள் வந்து முழுக்க முழுக்க ஆ பதிவுகள் எதுவும் வராது. அதுக்கு பதிலா லைவு, அதாவது சபரிமலை யாத்திரை மற்றும் ட்ரிவாண்ட்ரம் கோயிலோட லைவ் இருக்கிற மாதிரி இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு லைவ் வரும்போது அது எந்த நேரம் வேணா இருக்கலாம். அது ஏன்னா குறிப்பிட்டு பிளான் பண்ண முடியாது. ஸோ உங்க லைவ்ல வரா மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ அ இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, லைக் பட்டன் கொஞ்சம் அதிகமா பிரஸ் பண்ணுங்க. அது பண்ணீங்கன்னா, நான் ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது அப் எங்களுக்கு வந்து இன்னும் சிலருக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு உதவியா இருக்கும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 6/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. பைரவருக்கு இன்னைக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாள். அதுவும் இல்லாம திதி பார்த்தீங்கன்னா, பிரதம திதி கா காலையில 12:56க்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு துதிய திதி தான் இருக்கு. ஆ அது மறுநாள் காலையில 3:19 வரைக்கும் இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரம் காலையில 8:52 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. சந்திரன் பார்த்தீங்கன்னா, ஆ மிதுன ராசியிலயும், ஆ சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில இருக்கு. அதுவும் அனுஷமும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு, அதாவது அனுஷம் விசாகத்துக்கும் இருக்கும். ம். இன்னைக்கு யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமா இருக்கு. சூரிய உதயம் காலையில 6 மணி 18 நிமிடத்துக்கும், சூரியன் மறைவு மாலை 5:41க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 9:09லிருந்து 10:34. இது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உண்டான நேரம். யமகண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 1:25லிருந்து 2:50 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 6:18லிருந்து 7:43 வரைக்கும் இருக்கு. இப்போ அ திருதி அ துதிய திதியும், மிருகசீரிஷ நட்சத்திரமும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதியும் நட்சத்திரமா தான் இருக்கு. இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு அனுகூலம், ரிஷப ராசிக்கு அமைதி, மிதுன ராசிக்கு விருப்பம், கடக ராசிக்கு இன்பம், சிம்ம ராசிக்கு ஜெயம், கன்னி ராசிக்கு மேன்மை, துலாம் ராசிக்கு பயம், விருச்சிக ராசிக்கு அசதி, தனுசு ராசிக்கு கவலை, மகர ராசிக்கு பாசம், கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு சாதகமா இருக்கு. நாளை சிறப்பா கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிய பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி தர நாளா தான் இருக்கு. வார இறுதி நாள் ஜாலியா 2, 3 நாள கொண்டு போறதுக்கு அளவுக்கு கிரகநிலைகள் நல்லாவே இருக்கு. உங்களோட ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 5ஆம் இடத்துல கேதுவும், 7ஆம் இடத்துல புதனும், 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் தராம தான் இருக்கு. நல்ல ஒரு எதிர்பாராத வரவுகள் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும். சகோதர, சகோதரிகளுக்கு அவங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். வேலை செய்ற இடத்துல எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பல போட்டிகள் இருந்தாலும், அதில இந்த நடுவுல நீங்க வெற்றி பெறக்கூடிய நாளா தான் இருக்கு. வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களோ, தொழிலுக்கு தேவையான நவீன பொருட்களோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு எல்லா வகையிலயும் முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு முயற்சி மற்றும் உற்சாகம் மூலியமா தொடர்ந்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பான அனுகூலமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம். குடும்பத்தில உறவினர்கள் வருகையால சந்தோஷம். வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா, நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஒர்க் உங்ககிட்ட இருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அது உங்களுக்கு அதிக அளவுல திருப்தி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள அனுபவிச்சு செய்து மகிழக்கூடிய ஒரு நாள். சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில நாள் இருக்கு. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்திலயும் சாத்தியம். அ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்களோட அன்பான உணர்வுகள தொணக்கூட, அதாவது தொணனா காதலர்களுக்கும் பொருந்தும். தொணங்க கூட பகிர்ந்துகிட்டு
நல்ல ஒரு புரிதலை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். மனசுக்கு நிறைவா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் பாகுபாடு இல்லாம நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறப்பான அ அ மனநிலை உங்க 2 பேருக்குள்ளயும் அதிக புரிதலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு இனிமையான தருணங்கள அனுபவிக்கிற மாதிரியும், எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முடிவெடுக்கிறதுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, காதலர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. சிறப்பா நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பணம் அ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கொஞ்சம் திருப்தியாவே இன்னைக்கு பண விஷயத்துல இருப்பீங்க. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கனால, உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமும், மகிழ்ச்சியும் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை, உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றல் இருக்கு, உறுதி இருக்கு, திடம் இருக்கும். உங்கள அத ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதாவது மேஷ ராசிய பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா இருக்கு. சந்தோஷங்களுக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கு. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, அ சில மன வருத்தங்களும், சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், அ ச அ சுக்கிரன், செவ்வாய், சூரியன், அ ஒன் 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. ஆனா, இன்னைக்கு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சில கிரகங்கள் பாதகமா இருக்கு. அதனால கலவையான பலன்கள் தான் இருக்கு. குடும்பத்தில கொஞ்சம் மகிழ்ச்சியற்ற அ சூழ்நிலைகள் உருவாகும். தொழில் வியாபாரத்தில எதிர்பார்த்த லாபம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணவரவு சுமாரா இருந்தாலும், உங்களோட தேவைகள நிறைவேத்த சீக்கிரமா செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அது மூலியமா கடன்கள குறைக்கலாம். நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு உடல்நிலைய பொறுத்தளவுக்கு சோர்வான மனநிலையும், சோர்வும் தெரியிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட எதையோ ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம லேசா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, நாள் அனுகூலமா போகும். பிரச்சனை இல்லாம சுமூகமா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, எல்லா விதத்திலயும் நல்லதா இருக்கும். ஆ ரிஷபராசிக்கு பொறுப்புகள் இருக்கறனால செலவுகள் அதிகமா இருக்கும். அதே நேரங்கள்ல சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட பதட்டமோ, இல்லன்னா மன வருத்தத்தினால வேலைகள்ல தவறுகள் செய்ய வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்களோட தவற க நீங்களே கண்டுபிடிச்சு சரி செய்து கொள்றது நல்லது. அடுத்தவங்க கண்டுபிடிச்சா அது உங்களுக்கு பிரச்சனையா போகும். அதாவது அ கண் கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லன்னுவாங்க. அதனால முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சகஜமான அணுகுமுறை மேற்கொள்றது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா, பொறுமையா எடுத்து சொல்லுங்க. உங்க துணைய புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள மேற்கொள்றது நல்லது. அ அடுத்தவங்க விஷயத்துல அ லாம் வந்து தொணைக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத மனஸ்தாபங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். குடும்பத்தில நடக்கிற பிரச்சனைகளையோ, உங்களோட பண விஷயத்த பொறுமையா எடுத்து சொல்றது நல்லது. எதையும் திணிக்க முயற்சிக்காதீங்க. அது பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பா இல்ல. எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இல்ல. ஆனா தேவையில்லாத செலவுகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. செலவுகள கண்காணிங்க. நிதானமா ஒவ்வொரு அ செலவு பண்ற பணத்தையும் கணக்கு எழுதி வச்சீங்கன்னா, உங்களோட விரயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம், கொஞ்சம் வந்து கவலைகள் அதிகமா இருக்கனால, இனம் புரியாத அதாவது மனசுக்குள்ள ஒரு பிரச்சனைகளோட மனநிலை இருக்கிறனால, தோள்கள்ல வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி மேற்கொள்றது நல்லது. ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தவறா செய்யாம, பொறுமையா நாள நிதானமா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஆ ஆனா, கொஞ்சம் வந்து கலவையான பலன்கள் தான். நல்ல ஒரு சாதகமான விஷயமும் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்தும். சாதகமான விஷயங்கள முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ராசியிலேயே சந்திரனும், குருவும் இருக்காங்க. ஆ 3ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல ராகுவும், புதனும், ஆ அம் 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 9ஆம் இடத்து ராகுவும், 10ஆம் இடத்து குருவும் பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் நெறைய இருக்கு. ஆ நெறைய வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையோட கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதார்த்தமாவும் கையாளுங்க. கூட பொறந்தவங்க வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு.
அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிட்டு சுறுசுறுப்பாவும் இருந்தீங்கன்னா, நல்லா பலன் தர விதமா இருக்கும். பணம் சம்மந்தமான கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் கவனம். வேலை செய்றவங்களுக்கு ஆதரவு இருக்கும். அதே நேரங்கள்ல புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ய ஆல்ரெடி தொழில் செய்றவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான முயற்சிகள செஞ்சீங்கன்னா நல்லது. புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. திருப்தியா தான் இருக்கும். இருந்தாலும் சில எதிர்பாராத பின்னடைவுகள் மிதுன ராசிக்கு இருக்க தான் செய்யும். சூழ்நிலைகள பார்த்து கையாள்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சூழல் அவ்வளவு சிறப்பா இல்ல. என்னதான் ஆதரவு இருந்தாலும், உங்களோட சில குழப்பமான மனநிலை காரணமா, வேலையில சில தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். தடைகள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணையா பார்த்தீங்கன்னா, அனும் அ அ அதாவது அமைதியான அணுகுமுறை மேற்கொள்றது நல்லது. சில சமயங்கள்ல உங்ககிட்ட இருக்கிற அதிகமான எண்ணங்கள் காரணமா கட்டுப்பாட்டை இழக்கிற விதமா இருக்கும். உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா யோசிச்சு சமாளிங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க சொல்றது தான் கரெக்ட்டு அப்படின்றது ஒரு ஈகோவோ இல்லன்னா ஒரு பிடிவாதமோ இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. அதாவது விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் காதலர்களுக்குள்ளயும், கணவன் மனைவிக்குள்ளயும் நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேணாம். நாள் போற போக்குல போகட்டும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. வரவு இருந்தாலும், ஆனா செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள்னால கொஞ்சம் மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கடைசி நேர தேடலுக்கு, அலைச்சலுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரஷர் உங்களுக்கே தெரியல. அ மன அழுத்தம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கழுத்தில கொஞ்சம் விறைப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு கூலா நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா கையாண்டீங்கன்னா, பாதிப்புகள் அதிகமா இருக்கிறது. பொறுமையும், நிதானமும் இன்னைக்கு அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது அ இவ்வளோ நாள் வந்தது, ஏதோ வந்தது போனதுன்னு இருந்தா கூட, இன்னைக்கு உங்க கைய மீறி தான் பல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலயும் எதார்த்தத்த பார்த்து நடந்துக்கங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், அ 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் இருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். உறவினர்களால தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆ உங்களோட அலட்சியத்தால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும் இருந்தாலும், அவங்களையும் நீங்க நம்புற மாதிரி இருக்காது. கூட பொறந்தவங்களோட ஆ உங்களோட தேவைய அறிஞ்சு உதவுவாங்க. அவங்க கிட்டயும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. அதாவது வெளியில எல்லாம் விட்டுருங்க. வீட்ல யாவது கொஞ்சம் அமைதியும், பொறுமையும் கையாளுங்க. இன்னைக்கு கொஞ்சம் பணப்பற்றாக்குறையால வீட்ல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். சவாலான நாளா தான் இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க பாட்டு கேளுங்க. ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுறது நல்லது. கண்டிப்பா பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாளா இருக்கு கடகராசிக்கு. இன்னைக்கு நாள ஆ செய்ற செயல்கள், காரியங்கள்ல கவனமா செஞ்சீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அது தேவையில்லாத பயத்தையும், வருத்தத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலையில என்ன நடக்குமோன்ற பயம் இருக்கும். அதெல்லாம் பார்க்காதீங்க. செய்ற வேலைய கரெக்ட்டா செய்யுங்க. திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செஞ்சாலே, பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொடக்கூட அணுகுமுறையில தீவிரம் காட்டுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை தேவ. உங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் இருக்கத்தான் செய்யுது. கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, முடிஞ்சா துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள வாங்கி குடுத்து, அவங்கள சந்தோஷமா ஆக்குனீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போகறதுக்கும், நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கும். அத தவிர்த்துட்டு, பணம் இல்ல, அது மாதிரி பண விஷயத்த தொணைக்கிட்டயோ, காதலர்களுக்குள்ளேயோ பேசினீங்கன்னா, அது சம்பந்தமான ஈகோ கிளாஷ் ட்ரிகர் ஆச்சுன்னா, அது பிரச்சனைகளாகும். கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போதிய அளவு பணம் இருக்காது. ஆனா, அதனால பலர் அடுத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். காரணம், வீட்ல ஏற்படக்கூடிய எதிர்பாராத ஆரோக்கியத்துக்கான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஆ நீங்க இன்னைக்கு பண விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கையில இருக்கிற பணத்த பத்திரப்படுத்தி வைங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். காய்ச்சல், சளி, இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. க ஆரோக்கியத்தில கவனமா இல்லைன்னா, தேவையில்லாத சூழ்நிலைகள், பிரச்சனைகள் ஆகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து ஆ நெறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஆனா, எது பாசிட்டிவ்னு தெரியாது. அதனால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயும் ஒவ்வொரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா கையாளுங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு பல குழப்பங்கள், எண்ணங்கள் இருக்கு. அது நடுவுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது சாதகமான பலனா இருக்கும். ஆ உங்களோட ராசியில கேது, 3ஆம் இடத்து புதனும், ஆ 4ஆம் இடத்து சூரியன், சுக்கிரன், செவ்வாயும், 7ஆம் இடத்து ராகுவும், 8ஆம் இடத்து சனி பகவானும், 11ஆம் இடத்து சந்திரனும், குருவும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. உங்களோட வேலையில உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சிலருக்கு வாகனம் வாங்கறதுக்கான யோகம் இருக்கு. உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கும், உங்களுக்கு தேவைக்கும் பெரிதா உதவுறா மாதிரி இருக்கு. பசங்க பொறுப்போட நடந்துக்கிறது இன்னைக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். வியாபாரத்திலயும் சரி, வேலையிலயும் சரி, புதிய யுக்திகள பயன்படுத்தி வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமா இறங்கி செய்யுங்க. அது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. முக்கியமான முடிவுகள நீங்க எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சின்ன சின்ன குறைந்த முயற்சிகள்லே நல்ல பலன் கிடைக்கும். சிறப்பா சொல்லணும்னா, சிம்ம ராசிக்கு செழிப்பான நாளா இருக்கும். சிறப்பான நாளா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சியும், தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி இருக்கு. பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாள். செய்ற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சந்தோஷத்தோடையும், மனநிறைவோடையும் நாள் முழுக்க இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லாம தான் இருக்கு. திட்டமிட்டு செயல்படுறது, புதிய யுக்திகள கையாள்றது இன்னைக்கு உங்களோட திறமைகள வெளிப்படுத்தும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு தொணைக்கிட்ட அன்ப வெளிப்படுத்தி சந்தோஷமா இருக்கிற மாரி தான் இருக்கும். 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னா, தொணைக்கு அ ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி சில விஷயங்கள செய்வீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களோட மகிழ்ச்சி உங்கள ரொம்பவே மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறப்பான நாள், உறவுக்கான நாளா இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்து பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு நிதி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஊக்கத்தொகை மூலியமா வேலையில வரவு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்கள்ல தொழில்லயும் சரி, எதிர்பாராத லாபங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும், எதிர்கால வளர்ச்சிக்கும், எதிர்கால நிதி மேலாண்மைக்கும் இன்னைக்கு நாள நீங்க பயன்படுத்திக்கங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு அதிகமான ஆற்றல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆரோக்கியத்தில எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிறப்பான ஆரோக்கியம், செழிப்பான நாள், மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கும் இது வந்து சிறப்பான நாளா தான் இருக்கு. எல்லா விதத்திலயும் கொஞ்சம் சாதகமான பலன் தான் இருக்கு. அதனால தைரியமா இந்த நாள எது வந்தாலும் வாய்ப்புகள தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆ உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அ 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்தில் 10ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல மட்டும் பிரச்சனைகள் எல்லாம் குறிப்பா தொடக்கூடிய காதலர்களுக்குள்ள, இன்னைக்கு நீங்க எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உறவினர்கள் வகையில வீட்ல மகிழ்ச்சி தர நிலவும். அதே நேரங்கள்ல திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன்கள், முன்னேற்றங்கள் உண்டாகுற மாதிரி இருக்கு. வேலையில இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்களால சாதகமா இருப்பாங்க. தொழில் சம்மந்தப்பட்ட புதிய கருவிகள் வாங்கி, நல்ல ஒரு தொழில் மேம்பாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. எல்லா ஒரு புதிய முயற்சியும் இன்னைக்கு வெற்றி தர மாரி தான் இருக்கும். ஆ இன்னைக்கு உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமான நாள். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கலாம். மனசு தெளிவாவும், நல்ல ஒரு பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பா இந்த நாள பயன்படுத்திக்கங்க. குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட சுறுசுறுப்பும், உறுதியும் இன்னைக்கு நாள் முழுக்க செழிப்பா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் இருக்கும். உங்களோட சுறுசுறுப்பால செய்யக்கூடிய காரியங்கள நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சுட்டு, ஜாலியா ரிலாக்ஸா நாள என்ஜாய் பண்ற மாதிரி வேலையில இருப்பீங்க. மகிழ்ச்சியோட உங்களோட வேலைகள செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு
இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு அமையும். கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ 2 பேரும் ஒருவருக்கொருவர் வெளிப்படையா மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு அந்யோன்யமும் அதிகமாகி, இனிமையான தருணங்கள அதாவது ரொமான்டிக்காவே நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதலும், மரியாதையும் இன்னைக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும். சுறுசுறுப்பா ஒரு ஜாலியான நாளா இன்னைக்கு எல்லா விதத்திலயும் கொண்டு போகலாம். எத பத்தியும் கவலைப்படாம நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. உங்களோட வியாபாரத்துல, நல்ல ஒரு வேலையில, நல்ல ஒரு ஈடுபாடோட நீங்க செய்றதுனால, நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிற மாரி தான் இருக்கு. அ உங்களோட எதிர்காலத்துக்கு சேமிக்கிறதுக்கு முக்கிய முடிவுகள எடுத்து, முக்கிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லாவே பலன் தர விதமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தைரியம், சுறுசுறுப்பு எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கன்னி ராசிய பொறுத்தளவுக்கு சிறப்பும், செழிப்பும், மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு செய்யுங்க. நாள என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலக்கமும், பயமும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ இன்னைக்கு கிரக நிலைகள பொறுத்தளவுக்கு உங்களோட கட்டுப்பாட்ட இழக்கிற மாதிரி சில மனநிலைகளும், சூழ்நிலைகளும் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பொறுமையும், நிதானமும் ரொம்பவே அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசியில 12ஆம் இடத்து புதன் ராசியிலேயே இருக்காரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஏகப்பட்ட பொறுப்புகள் அள்ளி தரப்போறாங்க. 5ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் சந்திரனும், குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் கொஞ்சம் நிதானத்த இழக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமா இருங்க. வேலை செய்றவங்க, தொழில் செய்றவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. வேலையில அல வேலை பளு அதிகரிச்சாலும், கூட இருக்கிறவங்களோட உதவியால எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க முடியும். அதனால அவங்களோட அ உதவி என்னைக்குமே தேவ. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, சில பிரச்சனைகள், சில எதிர்பாராத சூழ்நிலைகள சந்திக்கக்கூடிய விதமா இருக்கும். பிரச்சனைகளா இருந்ததுன்னா, அந்த சூழ்நிலைய பொறுமையா கையாளுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தடை இருக்கும். ஆனா, முன்னேற்றமும் தெரியிற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் எதார்த்தமான அணுகுமுறை தேவ. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு வெளியில போயிட்டு வாங்க. ரிலாக்ஸா இருங்க. அது உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் இன்னைக்கு தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை செய்ற விதம் நல்லா தான் இருக்கும். உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்குமே தவிர, பாராட்டெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. போற போக்குல இன்னைக்கு உங்களோட கடமைய சிறப்பா செய்வீங்க. ஆ இருந்தாலும் பலனை எதிர்பார்க்காம நாள கொண்டு போனீங்கன்னா, பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பெருசா எதிர்பார்க்காம நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கண்டிப்பா உங்க உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சில சூழ்நிலைகளால பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமணமானவங்களுக்கு பொறுப்புகளையும், குடும்பத்திலயும், ஆ குழந்தைகளாலயும் பிரச்சனைகள பேசி உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். காதலர்களுக்கும் உங்களோட வீட்ல நடக்கிற பிரச்சனைகள காதலர்கள் மேல திணிச்சு, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி, அவங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னைக்கு இல்லாம இருந்தா நல்லது. எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு பல விதத்தில ஏமாற்றம் தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். பணத்த கவனமா கையாளுங்க. பொறுப்புகளுங்கிற பேர்ல வீணான விரயங்கள் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா, இன்னைக்கு நீங்க செய்ற செலவுகள கட்டுப்படுத்தலைன்னா, தேவையில்லாத பணப்பற்றாக்குறை ஏற்படும். மன உளைச்சல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனம். இன்னைக்கு தொண்டையில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவலை அளிச்சாலும் பரவாயில்லன்னு இருக்காதீங்க. ஆ மருத்துவ உதவி கண்டிப்பா தேவ. அது இல்லாம மன அழுத்தம் இருக்கறனால உடல் வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஜாக்கிரதையா அதாவது ஒவ்வொரு அடியும் யோசிச்சு, சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். கண்டிப்பா நீங்க இன்னைக்கு பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. உங்களோட ராசி
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மன உளைச்சல் அதிகமாகுற மாதிரி இருக்கு. பயணங்கள், வெளியூர் பயணங்கள் அந்த மாரி விஷயங்கள்ல அலைச்சலும், டென்ஷனும் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். ஆ நீங்க உங்களோட நாள யோசிச்சு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. வார்த்தைகள்ல நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவை. ஆ இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு வளர்ச்சிகள் பெருசா எதிர்பார்க்காதீங்க. குறைந்த அளவு வளர்ச்சி தான் இருக்கு. சவால்கள் நிறைஞ்சிருக்கும். உங்களோட பொறுப்புகள நிறைவேத்திக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். குறிப்பா சொல்லணும்னா, வேலைகள்ல தவறுகள் ஏற்படலாம். தொணக்கூட தேவையில்லாத மன உளைச்சல்களும் தரா மாதிரி, விரக்தி ஏற்படுறா மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள எதையோ இழந்தது போல ஒரு உணர்வு இருக்கு. அத தவிர்த்தீங்கன்னா, நாள உங்களுக்கு நல்லதா இருக்கும். இறுக்கமான மனநிலையோட நாள கொண்டு போகாதீங்க. எந்த செயலையும் செய்யாதீங்க. இன்னைக்கு தொழில பொறுத்தளவுக்கு, கூட வேலை செய்றவங்களோட சுமூகமான உறவு இல்ல. பதட்டம் அதிகமா இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். அப்பதான் ஓரளவுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அடுத்தவங்கள எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு உங்களோட வளர்ச்சிக்கு உங்களோட சுயமுயற்சியும், கடின உழைப்பும், கடின முயற்சியும் அவசியமா தேவை. நாள பொறுத்தளவுக்கு நிதானமா திட்டமிட்டு பிரையாரிடைஸ் பண்ணி உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு கவனம் இல்லாத, அக்கறை இல்லாத பேச்சு உங்ககிட்ட தெனாவட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க மனசுல இருக்கிற வருத்தங்களையும், கவலைகளையும் ஈகோவா அவங்க மேல கோவமாவும், எரிச்சலாவும் திணிக்கிற மாதிரி இருக்கு. காதலர்களுக்குள்ள ரொம்பவே கவனம். தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா செலவு அ அ செயல்பட்டு 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை பெருசாகாமயோ, பிரச்சனை வெடிக்காமயோ பார்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லன்னா அமைதியா ஒதுங்கி போயிடுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம். பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். பணத்த கொண்டு போம்போதும், வரும்போதும் ஜாக்கிரதையா இருங்க. கையில இருக்கிற பணத்த செலவு செய்யும்போது ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஏன்னா, நீங்க செய்ற சின்ன கவனக்குறைவால பண இழப்போ, பண விரயமோ எதிர்பாராத விதமா அதிகமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அ கொஞ்சம் தலைவலிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. தியானம் செய்யுங்க. ஏகப்பட்ட சிந்தனைகள், மனசுல பயம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு, இது ஆரோக்கியத்த ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வெடுங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு தைரியமா, உறுதியோட இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள், அ மகிழ்ச்சி தர செய்திகள் காலையிலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு சந்தோஷமான நிறைவோட ஒரு நாள ரொம்ப சில நாட்களுக்கு பிறகு பார்க்குற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 9ஆம் இடத்துல புதனும், 11ஆம் இடத்துல சுக் அ சாரி 9ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல புதனும், ஆ 12ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாயும், சுப செலவுகள், சந்தோஷத்துக்கான செலவுகள், ஆனா ஆன்மீக செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. நாள் முழுக்க நல்ல ஒரு நம்பிக்கையோட இருப்பீங்க. நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு மனசும், புத்தியும் ரொம்பவே தெளிவா இருக்கும். உ உறவினர்கள் வழியில சுப செலவுகள் உண்டாகும். வேலையில எதிர்பார்த்த இடமாற்றமோ, வேலையில பதவி உயர்வோ கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடையலாம். வெளியூர் பயணங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். வியாபார விஷயமா பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். கடன்கள குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். உங்களோட தேவைகளும், சந்தோஷங்களும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீண்ட நாள் விருப்பங்கள நிறைவேத்திக்க இந்த நாள பயன்படுத்திக்கிங்க. பணம் அதிகமா சேமிக்கிற முயற்சியும் இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலையில செயல்திறன் நல்ல முன்னேற்றம் காணப்படுற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் அனுகூலமான பலன் இருக்கு. உங்களோட செயல்பாடுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களோட புதிய யுக்திகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும். சிறப்பான அ அ விஷயங்கள், புதுமையான விஷயங்கள செஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சிய காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட ஒண்ணா வெளியில போறது மகிழ்ச்சியான தருணங்கள பகிர்ந்து கொள்ள உதவியா இருக்கும்.
2 பேருக்குள்ளயும் ஒரு ரெஜுவினேஷன் ஆகுற மாதிரி இருக்கு. உங்களோட உணர்வுகளையும், உங்களோட உறவோட ஆழத்தையும் ஒரு அ ரெஜுவினேட் பண்றதுக்கு உகந்த நாள். ஜாலியா, மகிழ்ச்சியா மனசு விட்டு பேசி, புரிதல் அதிகமாக்கி, அ கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, அ இ இனிமையாவும், சந்தோஷமாவும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவிக்கக்கூடிய விதமா தான் இன்னைக்கு நாள் இருக்கு. ஜாலியா சிறப்பா கொண்டாடுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு அ உங்களுக்கு பெரியவங்க கிட்ட இருந்து பணம் பரிசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அ அதாவது குறிப்பா அப்பா, அம்மா கிட்ட இருந்தோ, இல்லன்னா பெரியவங்க கிட்ட இருந்து, தாத்தா, பாட்டி கிட்ட இருந்து உங்களுக்கு காசு கிடைக்கும். அத அப்படியே சேமிக்கிறது நல்லது. சம்பாத்தியமும் நல்லா தான் இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியா, சந்தோஷமா செலவு செய்வீங்க. அதனால செலவு பத்தியும் கவலை இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு. உங்ககிட்ட குறைபாடு எதுவும் ஆரோக்கியத்துல இல்ல. உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். நிறைவாவும், திருப்தியாவும் நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அ எங்க சுறுசுறுப்பு, உறுதி, தைரியம் எல்லாமே இருக்கு. எல்லா விஷயத்திலயும் ஒரு அடி முன்னாடியே நிக்கணுன்ற எண்ணம் உங்ககிட்ட நல்லா இருக்கும். இந்த உறுதி உங்களுக்கு நாள் முழுக்க சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்து ராகு, 3ஆம் இடத்து சனி பகவான், 6ஆம் இடத்து சந்திரனும், குருவும், 8ஆம் இடத்து கேதுவும், 10ஆம் இடத்து புதனும், 11ஆம் இடத்து சுக்கிரன், சூரியன், செவ்வாயும் தைரியம், உறுதி எல்லாத்தையும் குடுத்துறது இல்லாம, பணமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கு, முன்னேற்றமும் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கு. ஆ நெறைய விஷயங்கள் உங்கள சுத்தி மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில்ல கூட்டாளிகள் ஒற்றுமையா செயல்பட்டு லாபம் அதிகமாகும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுல நல்ல ஒரு பலன் தர விதமாவும், செலவுகளும் நல்ல ஒரு அதிகமா இருக்கும். ஆனா சரியான செலவுகளா இருக்கும். பசங்களோட படிப்புல முன்னேற்றம், வளர்ச்சி அது உங்களுக்கு திருப்தியான மனநிலையை கொடுக்கும். உங்களோட முயற்சிகள் மூலியமா வெற்றி அடையறதுக்கான எல்லா விதத்திலயும் சாதகமான நாளா தான் இருக்கு. நம்பிக்கையோட, உறுதியோட இருப்பீங்க. உங்க கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. ஆ பசங்களோடையும் சரி, குடும்பத்தோடையும் சரி, மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிப்பீங்க. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா நீங்களே ரசிப்பீங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள செயல்திறன் நல்ல ஒரு பாராட்டத்தக்க விதமா இருக்கும். உங்களோட பணிக்கான பாராட்ட பெறுவீங்க. வளர்ச்சியும் இருக்கு. நல்ல ஒரு அ நீங்க செய்ற செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போறது, உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான பாதையா அமையும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட்ட டீப்பான ஆழ்ந்த உணர்வுகள பகிர்ந்து கொள்றது மூலியமா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனா பேசுவீங்க. உங்க மனசுல எந்த ஒரு தெளிவு அதாவது பயம் இல்லாம உறுதியோடையும், தன்னம்பிக்கையோடையும் துணைய ஹேண்டில் பண்றது காதலர்களுக்கும் சரி, துணைக்கும் திருமணமானவர்களுக்கும் ரொம்பவே திருப்தியா இருக்கும். போல்டாவே எல்லா விஷயத்திலயும் இருப்பீங்க. அது தொணக்கூட உங்களுக்கு நாள சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. திருமணமானவர்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகளுக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா தான் இருக்கும். சேமிப்பு நிலை அதிகரிக்கும். முக்கியமான முதலீடு இன்னைக்கு செய்றது ரொம்பவே நல்லது. நீண்ட நாள் முதலீடு செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன் தர விதமா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர வகையிலயும், எதிர்பாராத லாபம் தர வகையிலயும் இன்னைக்கு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். சாதகமான சூழ்நிலைகள் எல்லா விதத்திலும் இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்களோட மனநிலை மட்டுமே இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியத்த மேம்படுத்துற மாதிரி இருக்கும். உற்சாகமும், மகிழ்ச்சியும், உறுதியும் நிறைஞ்ச நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு கவனமா இருங்க. ஏன்னா, அ கடந்த சில நாட்களாவே கொஞ்சம் மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு. புதுசா செலவுகள் ஏதோ வருங்கிற எண்ணமும், பயமும் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு உங்களோட உடல்நிலையில சோர்வும், நல்ல சுறுசுறுப்பு இல்லாத மனநிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நெறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனால, உங்க புத்தி வேலை செய்யாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. உங்களோட ராசியில ராகுவும், 2ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3 பேரும் இருக்கிறது. பொறுப்புகள் அதிகமா இருக்கும். டென்ஷன்கள் அதிகமா இருக்கும். அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு சிந்திக்க வேண்டியதா இருக்கு. எல்லா பக்கமும் செக் வைக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பசங்களால தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படலாம்.
வேலையில மேலதிகாரிகள் கூட நிதானமா நடந்துக்குங்க. அப்பதான் வீண் பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட முயற்சிகள், கடின உழைப்புகள்ல வெற்றி காண்றதுக்கு உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் தேவ. ஏன்னா, சின்னதா ஒரு சலசலப்போ, மனசுல வருத்தமோ இருந்தா, நீங்க செய்ற முயற்சிகள பாதியில விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாலும், அத முடிக்கிற அளவுக்கு உறுதியோட இருக்கிறது நல்லது. ம். எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போற போக்கு இருந்ததுன்னா, உங்களுக்கு நாள சாதகமா கொண்டு போறதுக்கு உதவும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. மும்மரமா வேலைகள செய்வீங்க. வேலைகள்ல தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கொடுக்கப்பட்ட வேலைகள கவனமா கையாள வேண்டியது அவசியம். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. உங்களோட வேலைகள்ல அ அதாவது உங்க மனசுல இருக்கிற பதட்டமும், பய நெகட்டிவான எண்ணங்களும் வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளயும் சரி, அமைதியான அணுகுமுறைய கையாண்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா, புரிதல் இல்லாம போயி, நீங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு பேச, இது தேவையில்லாத அம் அம் கருத்து வேறுபாடுகளையும், வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தி மகிழ்ச்சிய கெடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தவிர்த்துட்டு, பொறுமையா, நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், துணைய கலந்து ஆலோசிச்சு எடுத்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளயும் பரஸ்பரமா புரிதலுக்கும், நல்ல ஒரு அமைதிக்கும் வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகளும் அதிகமா தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பணம் இழப்புக்கான வாய்ப்பு இருக்கும். கவனமா பார்த்துக்குங்க. செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியம். அதாவது வீண் செலவுகளும் பண இழப்பா தான் இருக்கு. ஆ நீங்க கையில வச்சிருந்து எதுக்கோ ஒண்ணு வச்சிருக்கும்போத வீணான செலவு பண்ணீங்கன்னா, அது பண இழப்பா தான் மாறும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சாதாரணமா ஆ சாத் அ ஆதாரங்கள் சாப்பிடும்போது வீட்ல சாப்பிடுங்க. ஹோட்டல் உணவு வகைகள தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. அ அல டயட்டா சாப்பிடணுங்க. அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நீங்க நாள பொறுத்தளவுக்கு அ நேத்துலருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் இல்ல. உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு நீங்க எங்கேயோ கட்டம் கட்டி பிளாக் பண்ண மாதிரி இருக்கு. உங்களோட ராசியில சனி பகவான் இருக்காரு. 4ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 6ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல புதனும், 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாயும், 12ஆம் இடத்துல ராகுவும், பொறுப்புகள் காரணமா அதாவது வந்த பணம் கைக்கு வந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியாத நிலைக்கு இன்னைக்கு நாள் இருக்கும். எல்லா விஷயத்திலயும் கவனம். சுறுசுறுப்பா இல்லாம இருப்பீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தாமத நிலை ஏற்படும். அத நினைச்சுக்கிட்டே மனச குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. பசங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். தடைக்கு பின்னாடி தான் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கூட்டாளிகள அனுசரிச்சு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா செய்றது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நெறைய அனுபவங்கள் இருக்கும். அது நல்ல பாடங்கள கத்துத்தர மாதிரி இருக்கும். அத கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நாள கொண்டு போங்க. ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். அலைச்சல் அதிகமா இருக்கும். டென்ஷன் அதிகமா இருக்கும். குழப்பங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பதட்டமாவும், பரபரப்பாவும் தான் இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, நல்ல பலன காண்ற விதமா இருக்கும். ஆ உங்களோட வேலைகள முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பிரையாரிடைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா, அவசரத்தில நீங்க செய்ற வேலைகள் பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நிதானமும், புத்திசாலித்தனமும் இன்னைக்கு வேலையில தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏதோ ஒரு முரண்பாடுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நட்பான அணுகுமுறை கொண்டு அந்த முரண்பாட தவிர்க்க வேண்டியது அவசியம். துணைய புரிஞ்சுக்க வேண்டிய நாளா இருக்கு. இது காதலர்களுக்கும் பொருந்தும், திருமணமானவர்களுக்கும் பொருந்தும். அவங்க மனசுல ஏதோ ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டு புரிஞ்சுக்குங்க. இல்ல அவங்களோட செயல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவும், பொறுமையாவும் சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதம் ஏதாவது எழற மாரி இருந்தா, சரண்டர் ஆயிடுறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்டு அ சீரமைப்புக்காக பணத்த செலவு செய்ற மாதிரி இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. தேவையில்லாத வீண் விரயங்கள தவிர்த்துருங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆ ஏன்னா இன்னைக்கு செலவு பொறுத்தளவுக்கு எதிர்பாராத செலவுகள் இருக்க வாய்ப்பு அதிகம்.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. குளிர்ச்சியான உணவு பானங்கள், சாப்பாடு எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு எதிர்பாராத விதமா குடும்பத்திலயும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அவங்களையும் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. நிதானமும் பொறுமையும் மீன ராசிக்கு தேவை. சிந்திச்சு செயல்படுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் நெறைய லைக்ஸ் குடுங்க. அப்பதான் வந்து எங்களுக்கும் ஒரு உந்துதலா இருக்கும். லைக்ஸ் வர வர ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா, அத கிளிக் பண்ணீங்கன்னா, இன்னும் சில புதிய வியூவர்ஸ்க்கு இந்த சேனல், இந்த வீடியோ ஷேர் ஆகும். அது எங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து வர நாட்கள், அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வெறும் முழுக்க முழுக்க லைவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, சபரிமலையும், திருவனந்தபுரம் கோயிலும் காட்டப்படுற மாதிரி இருக்கும். கோயிலுக்குள்ள கண்டிப்பா விக்கிரகத்த நான் எடுக்க மாட்டேன். கோயில் கோபுரம் வரைக்கும் பார்க்கலாம். அதே நேரங்கள்ல உள்ள பிரகாரத்திலயும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லைவ்ல எப்போ வரும்னு இருக்காது. ஆனா லைவ்ல கன்டினியூஸா இருக்கும். அ எனக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ, சாமி தரிசனம் முடிஞ்ச மத்த நேரங்கள்ல லைவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. பயன்படுத்திக்கங்க. அது முடிஞ்ச பிறகு டிசம்பர்லேருந்து ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்கள் ரெடி ஆக்கிட்டு இருக்கு.